வெல்கம் ஆல், திஸ் இஸ் மேன் ஸ்டோரி நவீன். இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தாங்க. அங்கே எதுக்குன்னு பார்க்குறீங்களா, நமக்கு ஒரு ஆஃபர் வந்திருந்தது இந்த மாதிரி ட்ரோன் சர்வீஸ் வந்து வேணும்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ஏரியல் வியூவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சரௌண்டிங்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மார்னிங் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் நேற்றே வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துருந்தேன். ஏன்னா May 5 நேற்று வந்து நீட் எக்ஸாமு, அதுக்கான ஒரு வீடியோஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் போய் பண்ணி கொடுத்தாச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏரியல் வியூ ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலையில் ஏர்லியாக கிளம்பலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி வந்து சன் இந்த டைம் தான் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 10:30 அந்த டைம் போய் எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 இருக்குது. ஸோ நம்ம 1 ஹவரில் கரெக்டாக போய் ரீச் ஆயிடுவோம். 10:30க்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லைட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, லைட் செட்டப் பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஏரியல் வியூங்காட்டி கரெக்டாக லைட்டிங் டைம் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலான குட் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டைம் கரெக்டாக பார்த்து போயிட்டுருக்கோம். காலேஜ் லைஃபே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தாங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நம்ம ஜாலியாக வந்து நம்ம ஸ்கூல் மாதிரி இருக்க தேவையில்லை, நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க ஒரு நல்ல ஒரு டைம் கூட. நான்லாம் பார்த்திங்கன்னா இதே ரூட் தான், டெய்லியும் இதே ரூட் தான் போவேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பூர் ஊத்துக்குளி, அங்கேருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் டெய்லி ஒரு ப்ரைவேட் பஸ், குமரவேல்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போயிட்டுருப்பேன். தினமும் காலையில் 8:30 9 o'clock கிளம்புனோன்னா கரெக்டாக காலேஜ் முன்னாடி 10 o'clock கொண்டு போய் விட்டுருவாங்க. கரெக்டாக 10 o'clock கொண்டு போய் விட்டதையும் பெல் அடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக குதிச்சு உள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும். உள்ளே போனோம்னா ஒரு சில டைம் ஒரு 10 minutes லேட் ஆகும். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போவோம். எப்போவுமே நம்ம திட்டு வாங்குறது நம்மகிட்ட இல்லாமல் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம பேக் பெஞ்சர்ஸ். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக திட்டு வாங்குறது நம்ம சரித்திரத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் திட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காலேஜ் லைஃபுங்கிறது ஒரு 2 செகண்ட்குள்ளே போயிடுச்சுங்க. நான் வந்து எம்காம்சிஏ எல்லாம், அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 5 years காலேஜ் படித்தேன். பட் இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த லைஃபே முடிஞ்சிச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகுது. நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு டிகிரி போடுவேன். அந்த அளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காலேஜ் செட் ஆயிடுச்சுங்க. டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். பிரின்ஸிபல் சார் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து அங்கே காலேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ நல்ல பேர் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் வந்து இப்போவும் அந்த நல்ல பேருக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அவ்வளோ நம்ம கரெக்டாக பண்ணி கொடுப்பேன். எந்த ஈவெண்ட் கொடுத்தாலும் நீங்களே கூப்பிட்டாலும் நான் அந்த ஈவெண்ட் கரெக்டாக பண்ணி கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் காலேஜையும் நம்பி என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் அந்த ஈவெண்ட் கரெக்டாக முடிச்சு கொடுப்பேன். அதனால தான் அந்த நம்ம டைமிங் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு கூட நான் 1/2 hour லேட்டாக போவேன். பட் வந்து இந்த ஒர்க்குக்கு, என் ஒர்க்குன்னா அந்த ப்ரியாரிட்டி கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த டைமுக்கு நான் முன்னாடி போய் ரீச் ஆகணும். அதனால தான் இப்போ போய்கிட்டுருக்கேன். வாய்க்கால்மேடு ரீச் ஆயாச்சுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால்மேடு ரீச் ஆனாலே நந்தா காலேஜ் அண்ட் எல்லா இன்ஸ்டியூஷன் எல்லாமே இங்கே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நம்ம இன்னும் ஒரு 200 மீட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜோட ரீச் பண்ணிடுவோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரொம்ப வெயில்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக இன்றைக்கி வீடியோ கவரேஜ் எடுத்துடலாம். ஸோ வந்தாச்சு, நம்ம உள்ளே போகிறதாங்க. என்ன ரோடு ஃபுல்லாக பேப்பராக கிடைக்கும் பார்க்குறீங்களா? அதான் நேற்று நீட் எக்ஸாம் முடிஞ்சில்லைங்க. அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் பேப்பர்ஸு அந்த நிறையா கொடுத்து நோட்டீஸ்லாம் கொடுத்து ஃபுல்லாக குப்பையாக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா, அதாங்க நந்தா சென்ட்ரல் ஸ்கூலு. அதே ரைட் சைடில் பார்க்காது ஆர்ட்ஸ் பிளாக், அதுக்கு முன்னாடி இருக்கிறது நர்சிங் பிளாக்குங்க. ஓகே, நான் மீதி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இன்றைக்கி இங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காலேஜை வந்து ஒரு சரௌண்டிங்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கோசரம் தான் வந்திருக்கோம். சரி, ஓகே, நான் உள்ளே போகிறேன், பார்க்கலாம் வாங்க. என் தம்பியும் வந்திருக்கான். நான் 2 பேரும் போய் எடுக்க போகிறோம். இதுதாங்க என்னோடய பிளாக்.
அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிகாம்சி இங்கே தான் இருக்குது. அதோ அந்த கேலண்டர் இருக்கிறது தான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட். இதுலேயே அந்த லாஸ்ட்டு தான் என் கிளாஸு. ஸோ உள்ள ஜாலியாக மேலே பாருங்கள் அந்த பரவாயில்லைங்க. உள்ளெல்லாம் மரம் இருக்கங்காட்டி கொஞ்சம் வெயில் இல்லை இங்கே. அவர் தான் ஏஓ சார். அவர் இல்லை, எங்கள் ஏஓ சார் வந்து உள்ளே இருக்கார். அவர் ஜாலியாக எங்கள் கிளாஸில். ஆமாம், ஏசிக்கா சார், ஏசிக்கா எங்கள் தங்கமான மனுஷன். இதாங்க ஸ்டோன் பெஞ்சு. ஸ்டோன் பெஞ்ச் கல். இன்றைக்கி காலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இருங்க, நான் உள்ளே போய் ஆஃபீஸில் பாஸ் பண்ணுறேன். பிரின்ஸிபல் இருக்கார். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நந்தா காலேஜ் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை வந்து சரௌண்டிங்ஸ் எடுக்க, ஏரியல் வியூ எடுக்கிறக்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த DJI Mini 3 Proவில் தான் எடுக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாமா? இது நான் பிடிச்ச காலேஜ் தாங்க. ஜாலியாக இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்ட நம்ம கேமராமேன் கரெக்டாக இங்கே பிடிங்க, அப்போ தெரியும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்னென்ன ஷாட் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நந்தா காலேஜ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ஏரியல் வியூ. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலேஜோட 360 டிகிரி வியூ ஃபுல்லாக எடுக்க போகிறேங்க. ஏன்னா அப்படி தான் கேட்டிருக்காங்க சார் வந்து அப்படி தான் கேட்டிருந்தாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் எடுத்திருந்தது. பட் அந்த காலேஜ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நேமில் இருந்தது, நந்தா இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு. ஸோ சார் வந்துட்டு அது என்னென்னா நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு மாற்றி அதை ஃபுல்லாக எடுத்து தர சொன்னாங்க. இப்போ நந்தா காலேஜ் பார்த்திங்கன்னா அட்டானமஸாக மாறிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம இதை எடுத்து கொடுத்துட்டு நம்ம வந்து சரௌண்டிங்ஸ் எடுத்து கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் ஆன் ஆகலை, கனெக்ட் ஆகிட்டுருக்கு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் ஆகுறதுடா. அவ்வளோ பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம டேக்அப் பண்ணிடலாம். டேக் ஆஃப் ஆக போகுது. ஓகேவா? ஏரியல் ஷாட் எடுத்தாச்சுங்க. ஏரியல் ஷாட் எடுத்திருக்கு 360 டிகிரி, அதாவது காலேஜ் சுற்றி 360 டிகிரி எடுத்திருக்கு. உங்களுக்கு நான் வந்து இதை ப்ளேபேக் பண்ணுற பின்னாடி லாஸ்ட் கிளிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ போய் நம்ம ஏஓ சார்ட்டை காமிச்சிட்டு ஓகேன்னு பர்மிஷன் வாங்கிட்டோம்னா நம்ம எடிட் பண்ணி கொடுக்கணுன்னாங்களும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே ரா ஃபுட்டேஜ் யாருக்காவது அனுப்பிச்சி விட சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கலாம். ஓகேங்க, நம்ம உள்ளே போயிட்டு என்ன ரிசல்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே எல்லாம் கொண்டு போக முடியாது. ஓகே, பாய்.